வணக்கம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் வச்சு நான் சொல்றேன். ரைட், 23,938 என்னடா அப்படி இருக்குன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்க, 23,820, 830, 840 அந்த ஜோன், என்டையர் ஜோன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். கீழேருந்து போகும்போது ரெசிஸ்டன்ஸ், மேலேருந்து வரும்போது சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த ஜோனை ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்குன்னா ஒன்று ஜம்ப் பண்ணி போகும், இல்லை பெரிய பார் ஃபார்மேஷன் இருக்கும். இது ஒரு இன்டர்னல் சீக்ரெட்ஸ் நான் சொல்கிறேன். ட்ரேடிங்கில் இருக்கீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஜம்ப் பண்ணி மேலே போச்சு. ஸோ தட் மீன்ஸ் அந்த 23,800 இன்னம்லாம் அதை உடைச்சாதான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டத்தை தாண்டியாச்சு. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் 24,119. அடுத்த கண்டம் எங்கே இருக்குது? 24,400, 500, 600 மூணு இடத்துலையுமே கண்டம் இருக்குது. ஆனால் மேஜராக எந்த லெவலுக்கு மேலே ரியல் பை வரும்னு சொன்னால் 24,800, 600க்கு மேலேயே நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறது, அதுக்கு மேலே 24,800க்கு மேலே நிறைய ஸ்டாக்ஸ் பை ஜோனில் வந்துடும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும்னு சொன்னால் பவர் செக்டார்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னமும் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் நீங்கள் யாருன்னு சொன்னால் அதானி பவர். ரைட், 7% அப்பாக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அதானி பவர் கண்டினியூஸ். அதானி பவர் மட்டும் இல்லை, அதானி குரூப் எல்லாமே 60-70% அப்பாக இருக்குது. தலைவர் வர யூஎஸில் விஷயத்தை எல்லாத்தையுமே முடிச்சு, கோர்ட் எல்லாமே இவருக்கு சாதகமாக முடிச்சுக்கிட்டாரு. நல்ல விஷயம். அண்ட் எப்பயுமே ஒரு கெட்ட நேரம் போயிட்டு இருக்கும் போதும் அமைதியாக எல்லா விஷயத்தையும் கிளியர் அவுட் பண்ணுறது பியூட்டிஃபுல் விஷயம். அண்ட் he has done it. மார்க்கெட் பெருசாக போட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 375 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. 88 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1,337 பாயிண்ட்ஸ் அப்பு அண்ட் 282 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி இந்த 375 பாயிண்ட்ல 71 பாயிண்ட் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அனதர் 43 பாயிண்ட்ஸ் ஐசிஐசிஐ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எல்என்டி ஒரு 25, ரிலையன்ஸ் ஒரு 19, 20னே வச்சுக்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சஸ் பேங்க், எஸ்பிஐ இவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ் சைடில் ஆஸ் யூஷுவல் 4% மார்க்கெட் நல்லா தூக்குதுன்னு சொன்னால் ரூபி கீழே விழுந்துச்சு. ரைட், அது கீழே விழுந்துச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நஷ்டம். இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, ஹிண்டல்கோ, டிசிஎஸ் இவங்களாம் அடி வாங்கியிருக்கிறாங்க. சரி, இன்னொன்று ஒரு நல்ல நியூஸ் என்னதுன்னு சொன்னால் ருபி ஆல்மோஸ்ட் 97 டச் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 96 வரைக்கும் போச்சு. 97 டச் பண்ணல. 97 டச் ஆகிடும்னு நினச்சது இப்போ சரிஞ்சு 95 ப்ளீச் ஆகிடும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இன்ட்ராடே லோ 95 rupees 10 பைசால இருக்குது. அண்ட் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 95 rupees 24 பைசா, 25 பைசா நீங்கள் வச்சுங்க. நல்லா குறைஞ்சிருக்கு. நினச்சி பாருங்களா, 97 இருந்து ஆல்மோஸ்ட் ₹1.75 குறைஞ்சிருக்கு. ருபி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். இந்த லட்சத்தில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் வீக்காக இருக்குது. கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் 1% ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2.5% ஏறி இருக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருபி வீக் ஆனனால கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அதே இடத்துல தான் நிற்கிது. ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அதே 16,400 ஜோனில் தான் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,500 ஏறி இருக்கு கிலோவுக்கு. 2,78,300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. நம்ம நகை கடையிலலாம் வாங்குறோம் தெரியுமா, அந்த வெள்ளியோட விலை $295 கிராமுக்கு. ₹20 வித்தியாசம் கிராமுக்கு. அண்ட் 22 கேரட் கோல்டு 14,780 இருக்குது. இது சென்னையில் விற்கிற ரேட்டு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் நம்ம பேசணும். க்ரூட் ப்ரைஸ் பெருசாக கீழே இறங்கியிருக்கு. ட்ரம்ப் ட்வீட் போட்டிருக்காரு, ஈரானும் ஆமா சாமி போட்டிருக்கு. ரெண்டு பேருமே சொல்லும் போதும் கோல்டு அண்ட் சில்வர் மேலே ஏறி இருக்கு. க்ரூட் ஆல்மோஸ்ட் 5% இறங்கியிருக்கு. க்ரூட் 5% இறங்கினால தான் நம்மளுக்கு ருபி வீக்காக ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி, 2 வாரத்தில் கவர்மெண்ட் 4 தடவை விலை ஏற்றிட்டாங்க. ரைட், கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆல்மோஸ்ட் ₹35 ஒரு லிட்டர் ஆயிலுக்கு இதாகுது, லாஸ் பண்ணுறாங்கன்னு. கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே டாக்ஸேஷன் போட்டிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ப்ராஃபிட் ஆகுது, கம்பெனிஸ் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி லாஸ் ஆகிறது ஈடு கட்டுறதுக்கோசரம் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு பேச்சு. நிறைய பேர் வெளியில் பேசுறது, கவர்மெண்ட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட்ல இருந்தப்ப டிஸ்கவுண்ட் ஆயில் கொடுக்கல, இவங்க எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்களா, 2018
உரம் யூரியாவோட விலை என்ன இருந்துச்சோ அதே விலையில தான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. 2018 அப்புறமா நம்ம வந்து கொரோனாவை பார்த்தோம், அதுக்கப்புறமா யுக்ரைன் வாரை பார்த்தோம், அடுத்தது வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் ஒரு 2 மாதமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அன்னைக்கு என்ன ரேட்டில் கொடுத்தாங்களோ அதே ரேட்டில் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோட சப்சிடரி ஒன்லி ஃபார் யூரியாவுக்கு மட்டும் 2 லட்சம் கோடி போயிட்டு. இதில் வந்து சில அரசியல்வாதிங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் வந்து ஆயிலில் அதாவது பெட்ரோல் டீசலில் மட்டுமே 14 லட்சம் கோடி வந்து சம்பாரிச்சாங்கன்றது. we will not go into those details, பட் இது கவர்மெண்ட் சரியாக தவறான்றது நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போக வேணாம். ஜஸ்ட் பிகாஸ் கொரோனா சமயத்தில் இந்தியாவில் ஆயில் ப்ரைஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணனால தான் இந்தியாவில் நம்ம இன்ஃப்ளேஷனில் இருந்து தப்பிச்சோம். அதாவது டியூரிங் கொரோனா பீரியட், கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த கடன் பிரச்சனையில் யூரோப் பூரா மாட்டிச்சு, நிறைய ஏஷியன் கண்ட்ரிஸ் மாட்டிச்சு, இன் பர்டிகுலர் யூஎஸ் மாட்டிச்சு. அந்த விஷயத்தில் வந்து இந்தியா போய் மாட்டலை. இந்த விஷயத்துக்குள்ளே நான் ஜாஸ்தி போகணுன்னு நான் விருப்பப்படல, பட் ஞாபகம் வச்சுங்க, என்டையர் வேர்ல்டில் வந்து கொரோனா முடிஞ்சு அந்த ஜாலி பீரியடு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கடன் யார் கட்டுறதுன்ற பேச்சு வந்தப்போ இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்றது எவ்ரிபடி இந்த அக்ராஸ் தி வேர்ல்டு ரியல் எக்கானமிஸ்ட்டை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எஸ், நம்ம வந்து 40 ரூபாய்க்கு வர பெட்ரோல் 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தோன்றது அது வேறு விஷயம். we will not go into those details. பட் இது நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் யூஎஸ் பாண்ட் வந்து 5.121516 வரைக்கும் வந்துருந்துச்சு. இன்னைக்கு 5.08 இருக்குது, லெஸ் தென் 5.1 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் நல்லது எது இல்லைன்னு சொன்னால், ஞாபகம் வச்சுங்க, 5 வந்து உடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுச்சு. ஸோ 5 உடைச்சி மேலே போயிட்டு மறுபடியும் அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சர்றன்னு மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அன்டில் அன்லஸ் இட் பிரேக்ஸ் 5. ஸோ பாண்ட் மார்க்கெட்டை, யூஎஸோட பாண்ட் மார்க்கெட்டை இன்னமும் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து பயங்கர ரிஸ்கியான விஷயம். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கின ஸ்டாக்ஸு. நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அடி வாங்கிச்சு, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, எல்என்டி எல்லாமே அடி வாங்கின ஸ்டாக்ஸு. மோஸ்ட் லைக்லி இது ஷார்ட் கவரிங்கெல்லாம் இருக்கா, நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஷார்ட் கவரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி மண்டே முடிஞ்சிருச்சு, நிறைய ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருக்கலாம், இல்லை இன்னும் பாக்கி இருக்கலாம். நாளைக்கு டியூஸ்டே, நாளைக்கு மே மாதத்துக்கான எக்ஸ்பைரி. அண்ட் மே முடிஞ்சதுக்கப்புறமா ஜூன் மாதத்தோட ரியல் கான்ட்ராக்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் நிஜமாகவே மேலே தூக்கிட்டு போகிறாங்களா, இல்லை வெட்னஸ்டே அன்னைக்கு போட்டு கீழே மிதிக்க போகிறாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஜூன் மந்த்துக்கான டேட்டாஸ் வச்சு பார்த்தாலும் கிளாரிட்டிஸ் வர மாட்டேங்குது. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று இடத்துல வந்து பை பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ரியலாக இன்றைக்கி மேலே வந்து 375 பாயிண்ட்ஸ் மேலே போனது ஷார்ட் கவரிங்னால போச்சா, அதுதான் காட்டிகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எல்என்டி, ரிலையன்ஸ் எல்லாமே அடி வாங்கின ஸ்டாக்ஸு. ஸோ மோஸ்ட் லைக்லி இது வந்து ஷார்ட் கவரிங்னால தான் இருக்குது. ஜூன் மந்த்துக்கான ரியல் டேட்டாஸ் வரும் போதும் நிறைய போட்டு அப்படி உழப்பி வச்சுருக்குறாங்க, ரைட்? ஒரு இடத்துல வந்து ஷார்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று இடத்துல பை பண்ணுறாங்க, ஆப்ஷனில் வந்து புட்டை வாங்குறாங்க. இது மாதிரி மல்டிபிள் விதத்தில் ஜிகாட் பண்ணுறனால ரியல் கிளாரிட்டிஸ் வந்து ஒன்லி ஆஃப்டர் எக்ஸ்பைரி வெட்னஸ்டே அன்னைக்கு ஈவினிங் டேட்டாஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், ஹோல்ட் ஆன், ரைட்? ரியல் லெவலில் வந்து க்ராஸ் பண்ணல. அண்ட் நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன நியூஸ் நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஒன்று, 23,800 க்ராஸ் பண்ணி மேலே நிற்கிது. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் ஹஸ் பிகம் வீக்கர். ருப்பியை வந்து 95 rupees 25 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சூப்பர் டூப்பராக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் ஏறி இருந்தாலும் இந்தியன் ப்ரைஸில் அங்கேயே இடத்துல நிற்கிது, அதுவும் சூப்பர். அண்ட் இந்தியா விக்ஸை வந்து 6.8% கீழே விழுந்திருக்கு, பிலோ 18 வந்துருச்சு. ஸோ வி ஆர் சிட்டிங் அட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 16.7 வந்து நிற்கிறோம். ஒரு விதத்தில் நல்லது. 15 கீழே வந்துருச்சுன்னா இன்னும் சேஃபு. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். தெர் இஸ் நோ அதர் கோ. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேசுகிறதுலேயே அர்த்தம் கிடையாது. வீல் வெயிட் ஃபார் டுமாரோஸ் டேட்டா. நாளைக்கும் மோஸ்ட்டாக வந்து இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பட் வெட்னஸ்டே அன்னைக்கு கிளியர் கட்டாக மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றது வில் டிஸ்கஸ் அபவுட் இட். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.